அப்பா இந்த வேளையிலும் நன்றி சொல்லுகிறோம், இந்த வேளையிலும் நன்றி சொல்லுகிறோம், இந்த வேளையிலும் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இந்த வேளையிலும் கூட எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் தியானிக்க நீர் வழிவாசல் உண்டு பண்ணினபடியால் நன்றி தகப்பனே. வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம், எங்களோட இடைப்படும், எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும், எங்களுக்கு போதித்தருளும். பாதத்திலே அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். தலைப்பு என்னவென்றால் ரட்டுடுப்பும் சாம்பலும், சாக் கிளாத் அண்ட் ஆஷஸ், ஷேக் வா எஃபேர் என்று அர்த்தம். யூதர்களுடைய ப்ரேயரில் ஷேக் வா எஃபேர் என்கிற ஒரு ஜபமா அது பேர். அந்த ஜபத்தில் ரெட்டு உடுத்துப்பாங்க. ரெட்டு என்றால் அந்த கோணி கன்னி பேக் இருக்குது பார்த்தீங்களா, கோணி துணியில் செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். சாம்பலில் உட்காந்துப்பாங்க. ஸோ ஷேக் வா எஃபேர் என்கிறது ஒரு ஃபேமஸான ப்ரேயர். யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் அமர்ந்து அவர்கள் ஜபம் பண்ணுவார்கள். தமிழில் ரட்டுடுப்பும் சாம்பலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்தியில் பார்த்தோம்னா டாட் ஆர் ராக். டாட் என்றால் ரட்டு, ராக் என்றால் ஆஷ், சாம்பல், தூசி. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ப்ராப்ளம் அதிகமாக ரைஸ் ஆகும்போது நம்ம அதிகமாக ப்ரே பண்ணோம். பிரச்சனைகள் பெருகும்போது அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கம்ஃபர்ட் மறையும் போது, நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் குறையும் போது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு உயிர் பயத்தை உண்டு பண்ணும்போது நாம் ஜெபிக்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக யூதர்கள் அதிகமாய் ஜெபிப்பார்கள். இதில் மொர்தெகாயுடைய அந்த மொர்தெகாயினுடைய ப்ரேயர், தனக்கு வந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் இந்த ப்ரேயர் நமக்கு ஞாபகம் வருது. மொர்தெகாய்க்கு இந்த பிரச்சனை கேள்விப்பட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சாக்கு உடைகளை உடுத்தி கொண்டு, அது ரட்டு உடுத்தி கொண்டு, சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு ஓடுகிறான். தே ஆர் ஷோயிங் தர் இன்கன்வீனியன்ஸ், தே ஆர் ஷோயிங் தட் இட் இஸ் டேஞ்சரஸ். அவங்க வாழ்க்கைகளுக்கு ஏதோ டேஞ்சர் வந்தது என்கிறதற்கு அவர்கள் செய்கிற ப்ரேயர் தாங்க இந்த ப்ரேயர், இந்த மக்கள் செய்கிற ப்ரேயர். இதை தான் நம்ம ஹீப்ரூவில் ஷேக் வா எஃபேர் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த ஷேக் வா எஃபேர், இந்த ரட்டுடுப்பும் சாம்பலும் என்கிற ப்ரேயரோட பவரை நாம் பற்றி பார்த்தோம் என்றால், டீப் மார்னிங் அப்படி ஒரு ப்ரேயர் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தமா. அமர்ந்து அப்படி ஜெபிப்பார்கள். ரிப்பண்ட் பண்ணுறாங்க, தாம் பண்ண ஏதோ ஒரு தப்பை ஆண்டவர் கையில் ரிப்பண்ட் பண்ணுறாங்க, மனுஷர்கள் கையில் இல்லை, மனுஷர்கள் கையில் இல்லை. ஆனால் பார்க்கும்போது தெரியும் இவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க ஆண்டவர்களை ஜெபிக்கிறாங்க. இட் இஸ் அன் ரிப்பன்டன்ஸ் ப்ரேயர். ஆண்டவர் கையில் அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சப்ளிகேஷன், ஆண்டவர் கையில் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை தெரியப்படுது. இது நம்ம சில விஷயத்தில் பார்க்கலாம். தானியேல் அப்படி ஜெபித்திருக்கிறார். நினிவே நாட்டு ஜனங்கள் அப்படி ஜெபித்து அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்கிங் ஃபார் ப்ளே ஃப்ரம் காட், ப்ளியா ஃப்ரம் காட், தேவனிடத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று உதவி கேட்கும்படியாக ஜெபிக்கிற ஜெபம். ஆமாம், இந்த ரஃப் க்ளாத் நிம்மதி இல்லாமல் இருக்குது, உடம்பும் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது உடம்பின் மீது அந்த கோணி துணியை போட்டுக்கொள்கிறார்கள். ஆஷஸ், நான் தாழ்மைப்படுகிறேன், என்னை தாழ்மைப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக, அந்த வேர்டை நீங்கள் மறந்துடக்கூடாது, மனிதனுக்கு முன்பதாக நிற்கிறேன் என்பதற்காகத்தான் இது போடப்படும். நம்ம தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் படித்தோம் என்றால் 3ஆம் வசனத்தில் இருந்து தானியேல் இந்த ப்ரேயர் பண்ணியிருப்பார். நம்ம எடுத்துக்கலாமா? படிச்சிடலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 9:3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராகி. இது நீங்கள் படிக்கிறது பாபிலோனுடைய பிரைம் மினிஸ்டர், பாபிலோனுடைய பிரதம அமைச்சன் தானியேல் தனக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். அதுதான் நம்ம இங்கே படித்த இந்த ப்ரேயரோட பவர். இந்த ப்ரேயர் நம்ம பார்த்தோம், ஷேக் வா எஃபேர் என்கிறதுனுடைய அர்த்தம் இதுதான்.
அப்படி தான் ப்ரே பண்ணுவார்கள். இதோட தானியல் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. யோனா போய் நினிவேல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த ஜனங்களும், யோனா 3:8 படித்தோம் என்றால், அவர்களும் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்தார்கள். ஆமாம். இன்னொரு விஷயம், ஃபோர் ஃபாதர்ஸ் முற்பிதாக்கள் கையில் நம்ம பார்த்தோம்னா யாக்கோபினுடைய ப்ரேயர் அப்படி இருந்திருக்கு பாருங்கள். யாக்கோபு 37 ஆதியாகமம் 37 பார்த்தோம் என்றால் எடுத்துக்கோமே, அதில் அவங்க பையனை யோசேப்பை காணும் என்று சொல்லுகிறார்கள். உங்கள் பையன் தானே இது, அப்பா நாங்கள் பார்த்தோம், ஏதோ பெரிய மிருகம் தம்பியை சாகடிச்சிட்ட மாதிரி இருக்கு என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 37:34 அவர் அந்த ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயரோட பவர் பாருங்கள். இதே ப்ரேயர் தான் பண்ணுறார். ஷேக் வா எஃபேர் ப்ரேயர் எப்படி பண்ணுறார் பாருங்கள். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டுடுத்தி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருந்தான். அதே சாம்பலில் அமர்ந்துருவாங்க இந்த ப்ரேயருக்கு. ஸோ பவர்ஃபுல். நெஹேமியா ஜெபம் பண்ணுறாரு. தன் தேசம் இடிபாடுகளில் நடுவில் இருக்கிறது, அலங்கம் கட்டப்பட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நெஹேமியாவோட ப்ரேயர் தான். அது நீங்கள் நெஹேமியாவோட ப்ரேயர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 9 அதை பற்றி நெஹேமியா ப்ரே பண்ணியிருப்பார் பாருங்கள். அந்த மாதம் 1 படிக்கிறேன். அந்த மாதம் 24 இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். ஸோ நெஹேமியா தலைமையில் டீம் மொத்த இஸ்ரவேலர்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ப்ரேயரோட பவர் தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷேக் வா எஃபேர். ஷேக் என்றால் சாக் கிளாத், வாவ் என்றால் அண்ட் என்ற அர்த்தம், எஃபேர் என்றால் சாம்பல், ஷேக் என்றால் சாக் கிளாத் ரட்டு, வாவ் என்கிற எழுத்து அண்ட் என்ற அர்த்தம். அப்போ சாம்பலும் மன்னிக்கும் சாக் கிளாத் அண்ட் ஆஷஸ், ரெட்டுடுப்பும் சாம்பலும் ஜெபம். பவர்ஃபுல் ப்ரேயர். இப்போ நம்முடைய எஸ்தர் புஸ்தகத்துக்கு 4 வந்தோம் என்றால் ஸ்டார்டிங்கே அதில் தான் வருதுங்க. முதல் வசனம் சொல்கிறது, நடந்த யாவற்றையும் மொத்தம். என்ன நடந்தது? இதுக்கு நீங்கள் நேற்று சர்மன் கேட்டிருந்தீங்க என்றால் நம்ம படித்தோம். பூர் என்கிற ஒரு சீட்டு போட்டு 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அனைத்து யூதர்களும் ஒரே நாளில் சிங்கிள் டே கொலை செய்யப்பட வேண்டும். அவருடைய ப்ராப்பர்ட்டி அசட்ஸ், அவருடைய லிக்விட் அசட்ஸ், சாலிட் அசட்ஸ் எது இருந்தாலும் அது பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்துக்கொள்ளலாம், ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் என்கிற சட்டம் 127 நாடுகளுக்கு போடப்பட்டது. சட்டம் இயற்றப்பட்டு அஞ்சற்காரர் வழியாய், போஸ்ட்மேன் வழியாக கொடுக்க அமைத்து பட்டுவிடு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது, இது சூசான் அரண்மனையிலேருந்து உருவாகிருக்கிறது. ஸ்டார்டிங் பிளேஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க, ஜூஸ் இருக்கிறாங்க, நிறைய ஜூஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மொர்தகாய் வாசல்லே இருக்கிறார். யாருக்குமே தெரியாமல் அந்த நாட்டோட ராணியே ஒரு யூத ஸ்திரீ தான். ஸோ when he got the first information report, முதல் இது ரிப்போர்ட் என்ன என்று கேள்விப்பட்ட போது, மொர்தகாய் is addressing the issue to God, but still it is a big show. இது ஒரு பெரிய ஷோ போல, ஒரு ஷோ கேஸ் போல இருக்கிறது. இது எல்லாரும் பார்க்கிறது போல. 1ஆம் வசனம் சொல்கிறது, நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்தபோது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, he was crying, he was shouting, amen, in the dress, amen, in the prayer, in the humility, in the supplication, கர்த்தரை நோக்கி பண்ணுகிற இந்த ஜெபம், இந்த மொர்தகாயினுடைய ஜெபம். he tore his clothes, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். so he was upset. நான் உண்மையான ஆளு, நான் நல்ல ஆளு, ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. his mind was upset. அவன் தன் மக்களை காப்பாற்ற முடியவில்லை. தன் மக்களுக்கு ஆபத்து என்று தெரிந்த பொழுது ஒரே ஒரு வழி இருக்கிறது. என் நிலை அறிந்து, என் துக்க நிலை அறிந்து, என் ஆபத்தின் நிலையை அறிந்து கொண்டு என் தேவனுக்கு முன்பதாக கதறுகிறேன் என்பதற்காக ஓடுகிறான். இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்தரின் புஸ்தகம் 1:19 சொல்கிறது, இந்த பெர்சிய நாட்டிலே சட்டம் என்று ஒன்று ஏற்றிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அது ராணி மேலேயே நடந்திருக்கிறது. 19ஆம் வசனத்திலே படித்தோம் என்றால், ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாக அகாசுவருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவருடைய ராஜமேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமையாகி மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்தில் எழுதப்பட வேண்டும். ராஜாவுக்கு விரோதமாக ராஜா ஒரு கட்டளை போட்டார்னா, ராஜாவோட முத்திரை விழுந்ததென்றால் அது மாறாது, அது மீறாது. தட் வாஸ் த ரியாக்ஷன். தட் இஸ் மொர்தகாய்ஸ் ரியாக்ஷன். இப்படி ஒரு சட்டம் வந்தது, இது மாறவே முடியாது என்பதை தெரிந்த பொழுது he is expressing publicly, he cried publicly. எல்லாரும் பார்க்க கத்துகிறான்.
தன் கஷ்டத்தை, தன் கவலையை, தன் நிந்தையை ஹொரர் என்று சொல்வார்கள், தான் பார்த்த அந்த 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 பித்து பிடித்தவனை போன்று கத்துகிறான். ஆமென். ரொம்ப கடினமான சூழ்நிலையில் மொர்தெகாய் இருக்கிறார். வை த ப்ராப்ளம் இஸ் ஃபார் த ஹோல் ஜூஸ். ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் சம்மதி இல்லை. வாசல் வரைக்கும் வரான், உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணுருவாங்க. ராஜாவோட அரண்மனை, இவ்வளோ நாள் அரண்மனைக்குள்ளே உட்காந்தான், இன்றைக்கி வெளியில் கூட போக முடியல. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள். அவங்க இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ப்ரேயர் வந்து ஷேக் வா எஃபேர் சாக் அண்ட் ஆஷ். ரெட்டுடுப்பும் சாம்பலும். எல்லாரும் ப்ரேயரில் அவங்கவுங்க வீட்டு வாசலில் பப்ளிக்காக உட்காருவாங்க, ஜனங்கள் பார்க்க உட்காருவாங்க. யோபு கூட அப்படி தான் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் அமர்ந்து கொண்டார். அ பவர்ஃபுல் ப்ரேயர். த பவர் ஆஃப் ஷேக் வா எஃபேர் ஷேக் சாக் கிளாத் அண்ட் ஆஷஸ். ரெட்டுடுப்பும் சாம்பலும் இல் அந்த ஜபத்தில் வருகிற வல்லமை. டாட் और राख रखने से टाट का वस्त्र बांधना और राख पे बैठने का ताकत, उस प्रार्थना की ताकत, उस प्रार्थना की उत्तर, அந்த ஜபத்துக்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 3 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் இப்படி நடந்தது. Now the issue is addressed to Queen Esther. எஸ்தர் ராணிக்கு சொல்லப்படுகிறது. எஸ்தர் ராணி கூட இருக்கிற அவங்களோட பர்சனல் சேம்பரில் இருக்கிறவங்க, எஸ்தர் ராணி இருக்கிற அந்த அரண்மனையினுடைய அந்த பார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே வெளியில் உட்கார்ந்துருக்கிறது எஸ்தர் ராஜாத்தியோட அண்ணன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். ஸோ பீப்புள் நியூ ஹூ இஸ் மொர்தெகாய். எஸ்தருக்கு ஒரே ஒரு சொந்தக்காரன், ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு வளர்ப்பு தந்தை இருக்கிறான், அவன் பெயர் மொர்தெகாய் என்பதை எல்லாருக்கும் எஸ்தர் ராணியுடைய அரண்மனையில் இருந்தவர்களுக்கு தெரியும். அவளுக்கு அறிவித்தார்கள். அதனால் ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தி கொண்டிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். ஏன்னா ராணிக்கு இந்த டிக்ரி தெரியாது, ராஜா போட்ட சட்டம் தெரியாது. இந்த சட்டம் என்ன பாருங்கள், எல்லா நாடுகளிலும் பாருங்கள். 15ஆம் வசனம், போன அதிகாரம் போயிடலாம், 3ஆம் அதிகாரம் 15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமனும் குடியிருக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஸோ இது ஒரு கட்டளை. இட் இஸ் அன் டிக்ரி ஃப்ரம் காட், ஃப்ரம் த கிங். ஸ்ட்ராங்கான டிக்ரி. ராணிக்கு தெரியாது, வெளியில் தான் போயிருக்கு, இன்னும் உள்ளே வரல. உள்ளே ஏன் வரப்போகுது? உள்ளே தான் ராணி இருக்காங்களே, ராஜா வரைக்கும் கட்டளை கிடையாது, வெளியில் தான் கட்டளை. ஆமென். மொர்தெகாய்க்கு தெரியும் ஒரு பெரிய தொகை, அ கிரீடி டிசையர், ஒரு பெருந்தொகை ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அந்த 10,000 தாலந்து வெள்ளி அவன் தருகிறேன்னு சொல்கிறான். அவன் யூதர்களை கொன்னா பல ஆயிரம் கோடி, பல ஆயிரம் தாலந்து அவனால் சம்பாதிக்க முடியும். அதனால் ஒரு திட்டம் போட்டான். 1 stone 2 mangoes, 1 stone 2 birds. ஒரு கல்ல 2 பறவைகளை வீழ்த்துவேன். ராஜாக்கும் 10,000 சேர்ப்பேன், நானும் சம்பாதிப்பேன், என் எதிரிகளும் மரிப்பார்கள் என்று ஒரு திட்டம் இயற்றினான். ஆனால் நியாயத்தை புரட்டாதபடி காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார், யூதர்களுடைய ஜெபம் இருக்கிறது. அவர்கள் ஷேக் வா எஃபேர் என்கிற ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரேயர்னா தெரியுமா? தீர்வு வர வரைக்கும் வச்சுக்க மாட்டாங்க. சும்மா காலையில் ரெட்டு உடுத்திட்டு சாம்பலை தலையில் போட்டு போகிறவங்கள, ரெட்டு உடுத்தி கோணியில் ட்ரெஸ்ஸு தைச்சிருப்பாங்க. அந்த கோணி அப்படியே கைக்கு மட்டும் ஒரு போர்ஷன் வெட்டிப்பாங்க, தலைக்கு வெட்டிப்பாங்க, தலைக்கு அந்த ஒட்டிட்டு அப்படியே தூக்கி மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு போய் சாம்பலில் உட்காந்து ப்ரே பண்ண உட்காந்தாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சாகணுமோ சாகுவாங்க, கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. த ப்ரேயர் ஸ்டார்டட். ஷேக் வா எஃபேர். ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமேன். இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு எஸ்தர் ராஜாத்தி முடிவெடுக்கிறாங்க. அண்ணன் ஏன் இப்படி இருக்கிறான், ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங் என்று அனுப்புகிறாள். ஆமேன். ஷீ இஸ் ரிக்வெஸ்டிங் எஸ்தருக்கு. அந்த நேரத்தில் அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்காரன் அன்று ராஜாவினால் நியமித்திருந்த அவருடைய பிரதானிகளில் ஒருவனாகிய அத்தாகை ஆமேன் அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான். நவ் ஷி சென்ஸ் அன் யூனிக். அவனை அனுப்புகிறா, போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கொண்டு வா. கோ அண்ட் கன்ஃபார்ம் த ரிப்போர்ட். என்ன ஆச்சு, ஏன் அவர் அப்படி இருக்கிறார்? ஹட்டாக் என்று இவருடைய பெயர் சொல்லப்படுறது. மொர்தெகாய்களை கேட்டு கொண்டு வாங்க.
இப்போ மொர்தெகாய் பதில் சொல்ல போகிறார் அவருக்கு. அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டணத்தில் வீதியில் இந்த மொர்தெகாய் இடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையில் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தும். அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடும் வேண்டும் என்று அவளுக்கு சொன்ன ஹீ ஹேட் அ காப்பி. இவங்க நல்லா படித்தவங்க. மொர்தெகாய் நன்றாய் படித்தவன். எழுதின சட்டம் என்ன என்று தெரியும். அதனுடைய நகல், அதனுடைய ஃபோட்டோ காப்பி, நம்ம மொழியில் சொல்லணும் அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி அவர் வச்சுருந்தார். அன்றைக்கி ஜெராக்ஸ் மிஷின் இருந்துச்சான்னு நான் சொல்லலை. காப்பி பண்ணுவாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை அப்படியே எழுதலாம், அவங்களே எழுதுவாங்க. வேத பராகர்கள் படிக்க தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்க அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி ஃபோட்டோ காப்பி, எழுதுனதை பார்த்து எழுதுவது. ஆமேன். ஸோ ராணிகையில் சொல்கிறான், யூ நீட் டு கோ அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன். அந்த காப்பியே கொடுத்துட்டான். என்ன இந்த காப்பி? அந்த காப்பியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது படிக்கலாமா? போன அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. நோ ரீசன். ஆதார் மாதம் அதான், அது எத்தனாம் மாதங்க? 12ஆம் மாதம். எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. அன்னைக்கு மட்டுமே ஒரே நாள் சொல்லுங்க, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் அழித்து கொண்டு விட வேண்டும், அவர்களை கொள்ளையிடணும். அவ்வளோதான். ஏங்க, எதுக்கு, என்ன விஷயம்? ஒன்றுமே இல்லை, இதான் எழுதியிருக்கு. ஆதார் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆண்கள் பெண்கள் பெரியோர் ஸ்திரீயோர் குழந்தைகள் எல்லாரையும் கொன்றுவிட்டு கொள்ளையிடவும். யாருனாலும் கொள்ளையிடலாம், XYZ யாருனாலும் போகலாம், நான் கேட்க மாட்டேன், சட்டம் கிடையாது. அவனை அடித்து கொன்றுங்க, ஊரே இறங்கி அடித்து கொண்டு சொத்துக்களை நீங்களே கொள்ளையடிச்சிக்கங்க, நீங்களே எடுத்துங்க. ஆமேன். நல்லவனாக இருந்தால் ஐயோ நல்லவங்க அவங்கள அடிக்க வேணாங்கன்னு நினைப்பாங்க. சொத்தை எடுத்துக்கலான்னா அவங்களுக்கே மனசு மாறிடும். சாகடிச்சுட்டு லேண்ட் எடுத்துப்போம், வீடு எடுத்துப்போம். ஆமேன். சும்மா சாகடிக்கணும்னா அடிக்க மாட்டாங்க. எதுக்குங்க அவங்கள போய் கொண்டுட்டு? இல்லை அவனை நீ அடிச்சினா அவன் கம்பெனியே உனக்கு ஆகிடும், அவன் கார் உன்னுடையதாகும், அவன் கோல்டு உன்னுடையதாகும் என்று சொல்லும். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சட்டத்தை பார்த்து பிரமிக்கிறான் மொர்தெகாய். 127 நாடுகளை ஆளுகிற மகத்தான ராஜா அகாஸ்வேரின் கையினால் இப்படி வருகிறதே. ராஜா இந்த ஆமானுக்கு விற்கப்பட்டு இருக்கிறானே, இந்த ஆமான் குறுக்கு வழியில் சென்று ராஜாவினுடைய கட்டளையே மாற்றுகிறானே, ராஜாவின் பொன் மோந்திரத்தை ராஜாவின் முத்திரை மோதிரத்தை அமைத்து வைத்திருக்கிறானே என்கிற ஒரு கஷ்டம். இந்த நேரத்தில் இந்த மெசேஜை சொல்லும் போது மொர்தெகாய் ஒரு மெசேஜும் சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. கொடுத்து எஸ்தர் ராஜாத்தியில் போய் பாருங்க, நீ ராஜாவினிடத்தில் போய் சொல்ல வேண்டும். அதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே நம்முடைய 8ஆம் வசனம் பாருங்க. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளைகளை எல்லாம் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும். இப்போ தான் எஸ்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார் பாருங்க. அவள் படிங்க, அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும். ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டே சொல்லிட்டார். ஆமே, நீ போகணும், யூ ஹேவ் டு கோ, நீ போ. பாருங்க, he commanded, போய் கமாண்ட் பண்ணிட்டார். மேக் சப்ளிகேஷன் டு him and plead before him for her people. நீ இப்போ போயிடு. நாம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்தி கையில் நீ யூத ஸ்திரீ என்று சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தான். இப்போ சொல்கிறான், நீ போய் சொல்லு. ஆமேன். லீடர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? அவரே தான் உன்னை பற்றி சொல்லாதனார். இப்போ அவரே தான் என்ன பண்ணுறாரு? உன்னை பற்றி சொல்லு என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் திருச்சபை. ஆமேன். ஹல்லேலூயா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லீடருக்கும் சீஷருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அம்மாக்கும் பெண்ணுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதில் நீங்கள் ஆப்ரேட் ஆனாலே நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு அர்த்தம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அந்த மிஸ்ஸை எடுத்து போட்டு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர வேண்டும்.
பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள் பக்கம் இருக்க வேண்டும், பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய கட்டளையாக இருந்தது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 படித்தோம் என்றால், எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புகிறேன், அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை தங்கள் பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை தங்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான், டு ப்ரிவெண்ட் அ கர்ஸ் ஆன் த லேண்ட். அந்த வசனத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு புரியும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மல்கியா 4:5-6 அதிலே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களுக்கும் திருப்புவான். 4th சாப்டர் முடியுதுங்க. இதுக்கப்புறம் மல்கியால புக்கே இல்லை. லாஸ்ட் சாப்டர். பழைய ஏற்பாடு முடிகிற பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கம் திரும்ப வேண்டும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள் பக்கம் திரும்ப வேண்டும். ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபேமிலி பாண்ட்ஸ். எஸ்தர், நீ அண்ணன் கூட உங்க மொர்தெகாய் என்கிற வளர்ப்பு தந்தை கூட இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சியே, அதே கீழ்ப்படிதல் நீ ராணியான பிறகு இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? 2வது சாப்டரில் சொன்னார் நீ யூத ஸ்திரீன்னு சொல்லாதன்னு. 4th சாப்டரில் சொல்கிறார் நீ யூத ஸ்திரீன்னு போய் சொல்லு. ராஜா காலில் விழு. ராஜா, யூதர்களை கொல்லும்படி சட்டம் பிறப்பித்திருக்கீங்க, நானே ஒரு யூத ஸ்திரீ தான், என் ராஜாவே, என் தலைவனே, என் கணவனே, என்னையும் காப்பாற்று, என் தேசத்தையும் என் மக்களையும் காப்பாற்று என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஃபேமிலி டைஸ். Now Mordecai is using affection, family affection. Mordecai is using the restoration. எஸ்தர், நீ ராணி ஆயிட்ட, உன் பேர் இப்போ மாறிடும், மிஸ்ஸஸ் அஹாஸ்வேரன் மாறும், நீ பர்சியா நாட்டு ராஜஸ்திரீ, உன் பேர் பின்னாடி பர்சியா வரலாம், ஆனால் மறந்துடாத ஃபேமிலி ரூட்ஸ். யூ ஆர் டைட் இன் திஸ் பாண்டேஜ், யூ ஆர் டைட் இன் டு த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ உலகத்தில் வாழலாம், உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கலாம், மறந்து விடார்கள், நீங்கள் சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறீர்கள். உங்கள் தலை பேர் இயேசு கிறிஸ்து. உங்களை எந்த பதவிக்கு அனுப்பினாரோ, எந்த படிப்புக்கு அனுப்பினாரோ, எந்த திறமைக்கு அனுப்பினாரோ, அங்கே ஒரு வேலை நீங்கள் அவருக்காக செய்ய வேண்டியது இருக்கிறது. You have a work for him there. Don't think that you are there for your own business. God has his own business there. அவருக்கு உடைய வேலை ஒன்று இருக்கிறது. God has a kingdom business in your marketplace. ராணி வாழ போயிருக்காங்க, புருஷனோட வாழ போயிருக்காங்க. அந்த இடத்துல யாரோட வேலை இருக்கு? ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. This is Elijah's role. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்திருந்தால் எலியா வருகிறது தகப்பனையும் பிள்ளையை இணைக்க முடியும். இப்போ எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, எல்லாரும் காலி. ஆமென். ஹல்லேலூயா. This is to prevent from curse. ஆமான் என்கிறவன் சதி தீட்டி இருக்கிறான், சபித்திருக்கிறான், மக்களை அழிக்கும்படி முடிவு எடுத்திருக்கிறான். You need to prevent. This is spiritual. You need to protect. உன் மனது உன் தகப்பன் சொல்லுவதை கேட்க வேண்டும். உன் திட்டத்தை காட்டிலும், எஸ்தர் ராணியை, உன் திட்டத்தை காட்டிலும் மொர்தெகாயினுடைய திட்டம் பெரிதா இருக்கிறது. மொர்தெகாய். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தான் எஸ்தர் ராஜாத்தியோட ஆன்சரை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ராணி வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறாங்க, பயப்பட போகிறாங்க. சின்ன வயசு பொண்ணுங்க, டீனேஜ். ராஜாக்கு ஒன்றும் பெரிய பெண்ணை தேட மாட்டாங்க. யாரை தான் தேடுவாங்க? வயசு பசங்களை தான் தேடுவாங்க. டீனேஜ். அந்த ராஜாவுக்கு எவ்வளோ வயசுன்னு பைபிள் சொல்ல, ஆனால் எஸ்தர் வந்து டீனேஜ் கேர்ள், சின்ன பிள்ளை. நம்ம மொழியில் சொல்ல குழந்தை பிள்ளை. இது போய் என்ன பேசணும்? மெச்சூர்டாக பேசணும், முதிர்ச்சியாக பேசணும். அந்த காலத்து அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு 50 வயசு இருந்திருக்கணும். அவங்க மெச்சூர்டாக பேசணும். பவர் இருக்குது. மனைவியை மதிக்காதவன் 127 நாடின் ராஜா, அவனை விட பெரிய ஆள் அந்த பூமியிலே அன்னைக்கு கிடையாது. அவனிடத்தில் பேச வேண்டும். இப்போ ராணி ஒரு ரிப்ளை மொர்தெகாய்க்கு சொல்கிறாங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னவென்றால் அதற்கு வந்து மொர்தெகாயின் வார்த்தையில் எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் ஒரு ரிப்ளை அனுப்புகிறாங்க பாருங்கள். 11ஆம் வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் படிங்க, உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கு, ராஜாவுடைய நாடுகளுடைய சகல ஜனங்களுக்கு தெரியும். நான் இந்த 30 நாளாலும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னான். ஆமேன். இந்த காப்பி வந்துருச்சு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் காப்பி வந்துருச்சு. இப்போ ராணி சொல்கிறாங்க, என்னை இந்த ராஜா அழைத்து அனுப்பி எத்தனை நாட்கள் ஆகிறது? 30 நாள் ஆகுது.
அப்போ ராணியே இந்த ஆள் எவ்வளோ நாள் பார்க்கல? 30 நாள். ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃப் கூட பிரச்சனை தான். 187 நாளாக ஒய்ஃபை பார்க்காம அன்னைக்கு மட்டும் வர சொன்னான். அந்த அம்மா கோச்சிட்டு போயிடுச்சு. ராணியாக இருந்தாலும் ஃபேமிலி தானே, ராஜா ராணியாக இருந்தாலும் ஃபேமிலி தானே. இன்றைக்கி இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு எத்தனை நாளாக பார்க்கல? 30 டேஸ். ஸோ இட் மீன்ஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு. சண்டையை பற்றி யோசிக்கிறானா, குடியை பற்றி யோசிக்கிறானா, வேறு எதனா பண்ணுறானா நமக்கு தெரியவே இல்லை. ஹீ இஸ் நாட் ஹேவிங் தாட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, ஹிஸ் ஒய்ஃப். ஆமேன். ராணி சொல்கிறாங்க, யாருமே போகக்கூடாது. ஒரு சட்டம் இருக்குது, ராஜாவோட முற்றத்துக்கிட்ட கூட போகக்கூடாது. அப்படி எமர்ஜென்சி நீங்கள் போயிட்டீங்கன்னா ராஜாவே பார்த்து செங்கோல் நீட்டவில்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும்னு சட்டம் இருக்குது. ராஜா பார்க்கலன்னா கூட தூக்கிட்டு போய் கொண்டுருவாங்க. ரூல் இருக்குது, ராஜா பார்த்து செங்கோல் நீட்ட வேண்டும். த ஸ்கெப்டர். ஹல்லேலூயா. இப்போ யார் கையில் ஃபுல்லாக போயிடுச்சு? ஏன் கையில் ஒன்றுமே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி திங், ஐ கனாட் ஹெல்ப், ஐ ஆம் மை செல்ஃப் ஹெல்ப்லெஸ். அட, எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்க முடியல, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? ஆமேன். இஸ் திஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்? திஸ் இஸ் ஆன்சர். இது பதில் நான் இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி கத்த நம்ம எல்லார் கையிலையும் பதில் சொல்லுன்னு சொல்ல, பொறுப்பான பதில் சொல்லு. நம்ம கேள்வி கேட்டோன்னா பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? பதில் சொல்லாத, என்ன பதில் சொல்லு? பொறுப்பான பதில் சொல்லு. பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். எஸ்தர், உன்னை நான் வளர்த்தது நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பி ரெஸ்பான்சிபிள். ஒரே ஆன்சர் தான். ரெஸ்பான்சிபிளான ஆன்சர் பெருசுனா, ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெருசு? பதிலே பெருசுனா வேலை பெருசு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும், நான் போகிறேன்னு சொல்லணும், என் உயிர் போனாலும் நான் போகிறேன்னு சொல்லணும். அதான் மொர்தெகாய் இங்கே எதிர்பார்க்குறேன். ஐ வில் டூ இட், ஐ வில் பிளான் இட், ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறா? தன்னுடைய பொறுப்பை அல்ல தட்டுகிறாள். நானே பார்க்கல, நானே ராஜாவை பார்க்கல, நானே அவரை போய் பார்க்கல, பார்க்க போனால் செத்துருவோம் என்று சொல்லுகிறாள். இது சாக்கு போக்கா, சரியான பதிலா? இதை பற்றி பேசுறது நம்ம வேலை இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது சரியான பதில், ஆனால் பொறுப்பான பதில் அல்ல. மொர்தெகாய் 2வது முறை பேச போகிறார். ஆமென். மொர்தெகாய் இஸ் கோயிங் டு ஸ்பீக் அகெயின். இதை கொண்டு போன அந்த மனிதன் ரிப்ளை வருகிறான். ஆத்தாகு வருகிறான், திரும்பி ரிப்ளை பண்ண போகிறான். மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் சொல்ல போகிற பதில் பாருங்க, த பவர்ஃபுல் வேர்ட்ஸ். இந்த வேர்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்ல சொன்னது படிங்க. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைக்கொள். திஸ் இஸ் வெரி ஹார்ஷ் ரிப்ளை. அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. ஆமானுடைய சதி நிஜத்தில் வர்றதுக்கு முன்னாடி மனதில் வருகிறது. You are thinking the battle is real there. No, the battle is real here. Before the battle is fought there, the battle is fought here. வெளியிலே எதிரியை நீ சந்திப்பதற்கு முன்பதாக உள்ளே உள்ள உன் நண்பர்களை சந்தி. உங்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தால்தான் வெளியிலே யுத்தம் முடியும். சாத்தான் வெளியிலும் நமக்கு பிரச்சனை பண்ணுவான், ஃபேமிலியிலையும் பிரச்சனை பண்ணுவான், வெளியிலையும் பயத்தை உண்டு பண்ணுவான், உள்ளவும் கலங்கத்தை உண்டு பண்ணுவான். இந்த சூசான் அரண்மனையில் 2 பேர் தான் உருப்படியாகிறாங்க. ஒன்று எஸ்தர் ராஜாத்தி, இன்னொன்று மொர்தெகாய். அவங்க தான் பிரிகிறாங்க. குடிக்கிற ராஜாவும் ஆமானும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஆமானும் அவங்க மனைவியும் எல்லாம் சதிகார கும்பல் ஒத்துமையாக இருக்கிறது. 2 பேர் தான் ஒத்துமையாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? பிளக்கப்படுகிறாள். பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் 2 பேர் கூடி ஜெபிப்பீங்க, உங்களுக்குள்ளே தான் பிரச்சனை வரும். 2 பேர் கூடி பல வருஷமாக குடிச்சுன்னு இருப்பான், அவனுக்குள்ளே பிரச்சனை வராது. பல வருஷமாக பாவம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான். ஒன்று கூடி ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற நினைக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஹியர் கம்ஸ் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார் ராணி எஸ்தர், நீ போய் ராஜா கையில் பேசணும். அந்த அம்மா சொல்லிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரை பார்த்து 30 நாள் ஆச்சு, தெரியாதனமா உள்ளே போனால் கூட கொன்றுவாங்க. இப்போ இதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, அந்த பதிலை கேட்டு ரிப்ளை பண்ணுறாரு. நீ தப்பித்து விடுவா என்று நினைக்காதே. இட் இஸ் நாட் அ ப்ராசஸ் ஆஃப் எஸ்கேப்பிங் மை செல்ஃப். திருச்சபையை இன்றைக்கு சபை பூமியில் இருக்குது. ஆண்டவர் வந்துட்டார்னா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, உன்னை மட்டும் கூட்டு போ, நான் வரல, உன் மூலமாக பல பேரை கூட்டி கொண்டு போக நான் வந்திருக்கிறேன், அவர்கள் எங்கேன்னு கேட்பார். இந்த சட்டம் எஸ்தரை ஒன்றும் பண்ணாது. தேவனா எஸ்தர் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் தான் மொர்தெகாயின்னு அவரோட காப்பாற்றிடலாம், மற்ற யூதர்கள் அனைவரும் செத்து போவார்கள். இப்போ இந்த 2 பேர் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா எல்லாரும் வாழ்வாங்க. இந்த 2 பேர் ரிஸ்க் எடுக்கலாம், இவங்க மட்டும் தான் வாழ்வாங்க.
மொர்தகாய் இதுக்கு தேவையில்லை, நான் இந்த பூமியில் வாழறதை என் ஜனத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம இந்த திருச்சபை இங்கே இருக்கிறது நம் தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக, நம் மக்களை காப்பாற்றுவதற்காக. அவர்களை காப்பாற்றுகிற பாதையில் நம்முடைய உயிர் போனாலும் போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இஃப் யூ ரிமைன் கம்ப்ளீட்லி சைலண்ட், அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ அரண்மனையில் இருக்கிறதினால் தப்புவா என்று நினைக்காதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்தில், there is a time to speak, there is a time to be silent. பேச வேண்டிய காலம் ஒன்று உண்டு, மௌனமாக இருக்க வேண்டிய காலம் ஒன்று உண்டு. நீ பேச வேண்டிய காலத்தில் மௌனமாயிருந்தால், ஆமென், மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் பேசினால், அமைதியாக இருக்கிற நேரத்தில் பேசினா ஆபத்து, பேச வேண்டிய காலத்தில் அமைதியாக இருந்தாலும் ஆபத்து. பேச வேண்டிய நேரத்தில் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால், யூ வில் டிசைட் யுவர் ஃபேட். யூதர்களுடைய ஃபேட்டை ஆண்டவர் நிர்ணயிப்பார். ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் காப்பாற்றுவார். ஆனால் உன் நிலை என்ன? வாட் வுட் பி யுவர்ஸ்? ஆமென். சொல்லிட்டு he was very crystal clear. ஒரு லீடர் எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டார். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். he was very clear. யூதர்கள் செத்து போவாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு வேறு இடத்துலேருந்து வரும். அவங்க ப்ரேயரில் உட்காந்துட்டாங்க. அவங்களுடைய ப்ரேயர் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரேயர் பேர் என்ன பேர் சொன்னாங்க? ஷேக் வா எஃபேர். அப்படின்னா ரெட்டுடுப்பும் சாம்பலும். ஹீப்ரூவில் ஷேக்னா ரெட்டுடுப்பு, கோணி ட்ரெஸ்ஸு. எஃபேர் என்றால் சாம்பல். ரெட்டுடுத்தி சாம்பல் சாம்பலில் அமர்ந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணால் ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு வர வழி அடைஞ்சா என்ன பண்ணும்? இன்னொரு வழி திறப்பார். அந்த வழி அடைஞ்சா இன்னொரு வழி திறப்பார். அந்த வழி அடைஞ்சா சொல்லுங்க, இன்னொரு வழி திறப்பார். அந்த வழி அடைஞ்சா எத்தனை வழியும் திறக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். சாத்தான் அத்தனை வழி அடைச்சிருந்தானா வந்து நிற்பார். ஒருவனும் பூட்டக்கூடாது, அப்படி திறக்கிறான்னு ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற தேவன். எஸ்தர், இன்னைக்கு நீ தான் வழி. மிஸ் பண்ணிட்டேன்னா போ, உன் வழி மூடிடும். உன் வழி மூடினா நீயே போக முடியாது. வேறு வழி வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வேறு வழி இருக்குது. அந்த வழி பேர் என்ன தெரியுமா? இயேசு என்கிற வழி. மூடாத வழி, திறந்திருக்கிற வழி, வாழ வைக்கிற வழி, ஜீவ வழி. அந்த வழியில் தான் ஒளி, அந்த வழிதான் சத்தியம், அந்த வழிதான் ஜீவன், அந்த வழிதான் மெய்ப்பன், அந்த வழிதான் ஆடுகளின் வாசல், அந்த வழிதான் மெய்ப்பன், அந்த வழிதான் வழி, சத்தியம், ஜீவன், ஒளி, திராட்சை செடி, எல்லாமே அவர்தான். வேறு வழியாய் வரும். அல்லேலூயா. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தர், நீ ராணி ஆயிட்டால, கிருபையா ஆணையா உன் திறமையினால ஆணையா அப்படின்னு கேட்டால் எஸ்தர் ராணி என்ன சொல்லுவாங்க? கிருபை. எத்தனை பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா? 400 பேர். எஸ்தருக்கு எப்படி கிடச்சிச்சு? தயவு. ஆமேன். ஏகாய் கிட்ட என்ன கிடச்சிச்சு? தயவு. ராஜா கிட்ட என்ன கிடச்சிச்சு? தயவு. அந்த தயவு போயிட்டா உடனே உன் பவர் போயிடும். அந்த தயவு இருக்கும்போது எனக்கென என்ன செய்தாய்? அல்லேலூயா. இந்த கேள்வி நம்மளெல்லாம் தொடுதில்லை. இன்றைக்கி நல்லா பவர் இருக்குது, நடக்கிறோம், ஓடுறோம், வரோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு எதுவுமே பண்ணாமல் உலகத்துக்கே நீங்கள் பண்ணிட்டு வயசாகிட்ட பிறகு வந்து பண்ணும்போது அவர் கொடுத்த தயவை நீங்கள் திருப்பி கொடுத்து கூட தயவு இல்லையே. இல்லை, ஆண்டவர் நம்ம கையில் பணம் கொடுப்பாரு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கோ ஆண்டவருக்கோ கொடுக்கவே மாட்டோம். நம்மளே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு காலி ஆகிடுவோம். அன்னத்துக்கு வந்து நிற்போம். ஆண்டவருக்கு எதனா இருந்தால் கொடுப்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீ என்ன பண்ண? நல்லா உடம்புல தெம்பு இருக்கும், ஆண்டவருக்காக செய்யவே மாட்டோம், தப்பிச்சு ஓடிடுவோம். அப்புறம் வயசாகிட்ட பேர் சொல்லுவோம், எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு வையேன், நான் நல்லா பண்ணுவேன். உன் காலம் போயிருச்சே. தேர் ஆர் டைம்ஸ், தேர் ஆர் சீசன். இயற்கையை ஆண்டவர் மாற்ற போகிறதில்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்று எல்லா நேரம் அடிக்காது மகளே. நீ தூற்றினாய். எவ்வளோ நேரம் உனக்கு என்ன தூற்றினாய்? எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு என்ன தூற்றினாய்? கர்த்தர் எல்லாத்துலேயும் ஒரு சிஸ்டம் கொடுத்தாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாமே ஆலயத்தில் கொண்டு வா. தசம பாகம் என்ன தெரியுமா? 10ல் 1. ஆமீன். நீ தூத்து அதில் 10 கீழே விழும். 1 எனக்கு கொடுத்துரு, 9 நீ உனக்கு எடுத்துக்கோ. ஆமீன். 1 மணி நேரம் இருக்குது.
இந்த உனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, இந்த 10 நிமிஷத்தில் 9 நிமிஷம் நீ எடுத்துக்கோ, 1 நிமிஷம் எனக்கு கொடு, 10 நாளில் 1 நாள் எனக்கு கொடு. ஆமேன். 10 ரூபாயில் 1 ரூபாய் எனக்கு கொடு, 10 வேளையில் 1 வேளை எனக்கு செய். ஏனென்றால் நான் தானே உனக்கு தயவு கொடுத்தேன், நான் தானே உனக்கு உயிர் கொடுத்தேன். எஸ்தர், நீ ஞானியாக இருப்பதற்கு ஒரு வேளை அது காரணமாக இருக்குமோ? அவ்வளோதாங்க. இனிமேல் அவர் பேச மாட்டாருங்க. நவ் ஷி ஹேஸ் டு டிசைட். ஆமேன். சரியான நேரம் கர்த்தர் உருவாக்கினது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வந்து 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, கவனிங்க. ஒன்று வந்து மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் அவங்க அப்பாவோட காட்டில் அமர்ந்து கொண்டு இருந்தாராம். கவனிங்க, அவங்க அப்பாவோட காடுகளில், ஃபாரஸ்ட்டில். அப்போ அங்கே ஜனங்க வராங்க. பாவ மன்னிப்புக்காக போப்பாண்டவர் விற்கிற இன்டெலிஜென்ஸ், இந்த கர்ச்சிப் வாங்கிட்டா பரலோகம் போயிடலாம், இந்த எண்ணெய் வாங்கிட்டா பாவ மன்னிப்பு கிடைக்கணும். மார்ட்டின் லூத்தர் அப்பாவோட காட்டில் வேலை பார்த்துனுங்கிறார், தலையை சொரிஞ்சிக்கிறார். கர்ச்சிப் வாங்கிட்டா பரலோகம் போகலாமா? அவர் மௌனமாக இல்லை. பிறகு ஒரு நாள் வருவார், விட்டன்பர்கில் அந்த ஆலயத்தில் அவர் சில தீசிஸ் கொஸ்டின்ஸ் போடுவார். அதில் கேட்டிருப்பார், போப்பு கையிலேருந்து கர்ச்சிப் வாங்கிட்டா பாவ மன்னிப்பு போகுமா? போகாதுன்னு பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில் மார்ட்டின் லூத்தர் பேசுனதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் சபையாக இருந்திருக்கோம். இல்லைனா நம்ம பைபிள் படிச்சிருக்க மாட்டோம். அவர் கொடுக்குற எண்ணெய் எல்லாம் வாங்கின்னு அதில் மோட்சம் போகலான்னு நினச்சின்னு இருந்திருப்போம். மார்ட்டின் லூத்தர் பேச வேண்டிய இடத்துல சரியாக பேசினார். ஐ மீன், இன்னொரு இது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய சர்மனில் சொல்கிறார். ஜான் கால்வின் என்று சொல்லுகிற ஒருத்தர் அப்படி தான். ஆமேன். மாற்று உபதேசம், பொய் உபதேசம் வருகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தாராம். ஒரு நாள் இந்த மாற்று உபதேசத்தை எதிர்த்து ஜெனீவா நாட்டிலே குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பொய்யெல்லாம் அடங்குச்சு. ஆமேன். சாமுவேல் கூட பெத்லகேமுக்கு போனார். ஒரு குழந்தையை தூக்கி அபிஷேகம் பண்ணார். அவன் பேர் தாவீது. சாமுவேல் மட்டும் அந்த அபிஷேகம் எண்ணெயை ஊற்றாமல் பேசாமல் சவுல் கெட்டவன் போயிட்டு இருந்தார்னா தாவீது வந்திருக்க முடியாது. துணிச்சலாக கிளம்புனார், தாவீதை அபிஷேகித்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தால் உன் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும்? உன் மகன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாயே, நீ மாத்திரம் தப்பித்துக் கொள்கிறாயே, வேண்டாதவைகளை பேசுகிறாயே, வேண்டியவற்றை பேசவில்லையே. எஸ்தர் கிளிக் ஆகிறாங்க, மைண்டு டச் ஆகுது. முதல் முறை தப்பிக்க பார்த்தாங்க, 2வது முறை மாட்டினாங்க. நம்ம கூட அப்படியே தப்பிக்க பார்ப்போம். சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அவங்க ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சரி கிடையாது. இல்லை, நீ தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும். யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ். நான் போகிறேன் என்று முடிவெடுப்பீர்கள் என்றால் உங்கள் ராஜாவே ரட்சிக்கப்படுவார். ராஜா பதவியில் தான் பெருசு, மனசில் சிறுசு. ராஜா மூளை ஒன்றும் எஸ்தர் மூளையோட பெருசு கிடையாது. ராஜாவுக்கு மிலிட்ரி சண்டை போட தெரியும், ஆனால் ராஜா கையில் ஞானம் ஆப்ரேட் ஆகல, அறிவு ஆப்ரேட் ஆகுது. உங்களோட அதிக படித்தவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், திறமை மிக்கவர்களாக இருக்கலாம், ஆனால் என் மகனே, ஞானம் உன் கையில் தான் இருக்கிறது, சுவிசேஷம் உன் கையில் தான் இருக்கிறது, நல்ல செய்தி உன் கையில் தான் இருக்கிறது, கர்த்தர் உன்னிடத்தில் தான் இருக்கிறார். நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு எப்படி வரும்? ஹல்லேலூயா. Now it's time to Esther to decide. எஸ்தர் கையில் திரும்ப வார்த்தை வந்ததும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. மொர்தகாய் என்னை விட மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? மொர்தகாயின் தேவனும் என்னை விட மாட்டார். நீங்கள் நினச்சிக்கணும், ஊழியம் பண்ணாமல் பாஸ்டர் என்னை விட மாட்டார். பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டரோட ஆண்டவரும் விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் விட மாட்டார்? கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யாமல் பாஸ்டர் விட மாட்டார், பாஸ்டரோட ஆண்டவரும் விட மாட்டார். பாஸ்டரோட ஆண்டவர் அல்ல, உங்களுடைய ஆண்டவர். உங்கள் ஆண்டவர் விட மாட்டார், உங்கள் ஆண்டவர் விட மாட்டார். என் மகனை நீ செய்தாக வேண்டும், என் மகளை செய்தாக வேண்டும். முதல் முறை லைஃப்பில் எஸ்தர், she is going to become courage, she is going to become strong, bold ஆக போகிறாங்க. போல்ட் ஆகிறாங்க என்பதை பார்க்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆமென். சின்ன வயசில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒழுங்கா உட்காரு, நேரம் உட்காரு, பத்திரமா போயிட்டு வா அப்படின்வோம். நம்ம பிள்ளைங்க பெருசாகி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஒழுங்கா உட்காருங்க, பார்த்து போயிட்டு வாங்க, சாப்பிட்டீங்களே, தண்ணி ஒழுங்காக குடிங்க அப்படின்வா. இது எனக்கே சொல்கிறாங்களே, என் பையன் என்ன பார்த்து சொல்லிட்டானே, பார்த்து போயிட்டு வாங்க, ரொம்ப பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்க,
சொல்கிறாங்களா அவங்க பிள்ளைங்க? எஸ்தர் பேச போகிறாங்க. கை தட்டிலாமா? அல்லேலூயா. மொர்தகாய் வேலையே பேசுறது தான். எஸ்தர் பேசுகிறப்ப பவர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என் வேலை பேசுறது தான். ஆனால் என் பிள்ளைங்க எழும்பி எஸ்தர் மாதிரி பேசுவாங்க பாருங்க, அப்போ தான் பவர். ஹல்லேலூயா. அப்போ தான் பவர். அதுக்காக தான் இவ்வளோ பிள்ளைகளை கூப்பிட்டு திரிகிறோம். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிகிறோம். அதனால தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஓடுகிறோம். நான் பேசிக்கொண்டிருக்க ஒரு நாள் என் பிள்ளைகள் எழும்பி பேசுவார்களே, அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா கூட ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி பிளான் பண்ணிட்டாங்க. எக்ஸிகியூஷன், ப்ராப்பர் வண்டர்ஃபுல் எக்ஸிகியூஷன். நம்மளை காட்டில் நம் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளா இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தலைமுறை. ஆனா தலைமுறை நம்ம சொல்றதை கேட்கும். ஆமென். எஸ்தர் சொல்றாங்க பாரு, மறுமொழி சொல்ல சொன்னது 16ஆம் வசனம் வண்டர்ஃபுல். நீர் போய் சூசானில் இருக்கிற படிங்க யூதர்களை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் கை தட்டலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க நம்மோட பிளான். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களோட பிளான். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது எங்கள் அம்மாவோட அதிகமாக நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஆமென். நாட்கள் வரும் நம்மளோட அதிகமாக நம்ம பிள்ளைங்க ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆமென். எஸ்தர் மொர்தகாயை பார்த்து சொன்னாங்க, போய் 3 நாள் ஃபாஸ்டிங் போடுப்பா. நானும் போடுறேன். வண்டர்ஃபுல். இதுதான் வெற்றி. ஆமென். எப்போதும் ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி மறக்காதீங்க. நம்ம பிள்ளைகள் ராஜாக்கள் ஆகணும் தான், ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்திரராய் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய திட்டம். சாமுவேல் வழியில் வருது. அல்லேலூயா. தாவீது வழியில் வெறும் ராஜாக்கள் தான், வேஸ்ட் அவனுங்க. சாரி அந்த வார்த்தை சொல்றது. சாமுவேல் வழியில் வர்றதெல்லாம் தீர்க்கதரிசி புத்திரர். போலாமா சாலமோன் பின்னாடி, போலாமா எலியா பின்னாடி? சொல்லுங்க. சாலமோன் ராஜா பின்னாடி போலாமா, எலியா பின்னாடி போலாமா? யார் பின்னாடி போவீங்க? வெரி குட். போலாமா ரெகோபயாம் பின்னாடி, இல்ல போலாமா எலிசா பின்னாடி? ஹல்லேலூயா. யார் எலிசா பின்னாடி போக போறீங்க? பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க சாலமோன் மாதிரி ஆகட்டுமா, எலியா மாதிரி ஆகட்டுமா? எலியா மாதிரி. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ராஜாவானா சாலமோன் மாதிரி இரு, தாவீது மாதிரி இரு. ஊழியன் வந்தா எலியா மாதிரி இரு. ரெண்டும் ஆண்டவனுக்கு தருகிறார். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், உனக்கு தான் தருகிறேன். இல்ல ஜோஷுவா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் லீடரும் அவர் தான், மிலிட்டரி லீடரும் அவர் தான். 31 ராஜாக்களை சாகடிச்சுக்கிறாப்புல. எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லைங்க, ராட்சசனை. ஆமென். நீங்களும் நானும் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்றோம்ல, அவன் ஒரு பீஃப் லெக் பீஸ் சாப்பிடுவான். ஒரு மாடோட காலை பிச்சு சாப்பிட்றவன். அவ்வளோ பெரிய உடம்பு அவன். 9 முழம் ஒரு ஜானு. ஹல்லேலூயா. 9 அடி, சாரி 9 முழம் ஒரு ஜான். அவனை பற்றி சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆளோட ஹைட்டை படிச்சிடலாம. நம்ம ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? 1 சாமுவேல் 17 தான் ஃபேமஸ் பேட்டில், ஃபேமஸ் ஃபைட்டு. படிக்கலாமா? அவன் உயரம் 6 முழம் ஒரு ஜான். 6 முழம்னா 9 அடி. 1 சாமுவேல் 17:4 போடப்பட்டு. எத்தனை அடி? 9 அடி. எப்படி இருந்திருப்பான்ல? நம்மள மாதிரி 1.5 மடங்கு, கையும் 1.5 மடங்கு, எல்லாம் 1.5. நம்ம ஆளுங்க 5.5 தானே இருக்கிறோம். 6 இருந்தால் ரொம்ப பெருசு இல்லை? 9 இருக்கிற நம்மள மாதிரி டபுள் மடங்கு இருக்கிறான். ஆமென். 2 ஆசீர்வாதம். ஆமென். தாவீது போலவும் இருக்கணும், சாலமன் போலவே இருக்கணும். நீ போ, ப்ரே பண்ணு. கோ அண்ட் ஸ்டார்ட் ஷேக் வா எஃபேர். போய் ரெட்டுடுப்பும் சாம்பலும் சூஸ் பண்ணு. டாட் அவர் ராக் கொச்சுனா சாம்பல் உட்காந்துக்கோ, ரெட்டு உடுத்திக்கோ. 3 நாள் ப்ரேயர் பண்ணு. நானும் அதே ப்ரேயர் இங்கே பண்ணுறேன்.
3ஆம் நாள் முடிஞ்சது ராஜா கையில் போகிறேன், நான் செத்தா சாகிறேன். ஆமென். என் மகளே எஸ்தர், உன்னை சாகடிப்பதற்காக ஆண்டவர் ராஜாவாக்கினார், உன்னை வாழ வைப்பதற்காக தான் ராணி ஆக்கினார். உன்னை அரண்மனை கூட்டி கொண்டு போனது கர்த்தர் சாவடிப்பதற்காக. நிறைய பேருக்கு எண்ணம், ஆண்டவர் கை விட்டார் போல, நான் அவ்வளோதான். இல்லை, உன் ஜெபம் உன்னை வாழ வைக்கும். ஷேக் வா எஃபேர் will make you to live. ஷேக் என்கிற ரெட்டுடுப்பு உன்னை ராஜ வஸ்திரம் திரும்ப உடுத்தும்படி வைக்கும். சாம்பலில் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உன்னை மறுபடியும் ராஜாங்கத்தில் உட்கார வைக்கும். The moments spent in prayer are useful or beneficial, will add life, will add value. உன் வாழ்க்கையில் மதிப்பை அதிகமாக கூட்டும். கோ. 4வது சாப்டர் இப்படி தான் முடியுது. போ, 3 நாள் ரெட்டுடுத்தி கொண்டு சாமலில் அமரு, சூசானின் அரண்மனையில் உள்ள எல்லா யூதர்களையும் கூடி வரிசை. நான் போகிறேன், என் தாதிமார்களோடு ஜெபிக்கிறேன்னா, எஸ்தர் அம்மா அரண்மனையில் ராணியாக போனாங்கல்ல, மீதி பேரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி ஞானஸ்தானமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவர் ப்ரேயர் செல்லே இருக்குது உள்ள. ப்ரேயர்னு தான் எத்தனை பேர் வராங்க? நிறைய பேர் வர போகிறாங்க இல்லை? சாப்பாடு, பிரியாணி, கறி, புது ட்ரெஸ் தராங்க, கேக்கு தராங்கன்னா எல்லாரும் வருவாங்க. 3 நாள் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னா எத்தனை பேர் ப்ரேயருக்கு வருவாங்கன்றீங்க? எல்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் இங்கே தாதிமார்கள் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வராங்க. பிகாஸ் they know there is power. மொர்தகாய் புறப்பட்டு போய் இந்த பணியை செய்தான். மொர்தகாயும் ப்ரே பண்ண போயிட்டாரு, ராணியும் ப்ரே பண்ண போயிட்டாங்க. 3 நாள் யாரும் பேச போகிறதில்ல. ஆமானோட டீமு கூடி கூடி குடிக்க போகுது. இந்த டீம் கூடி கூடி ஜெபிக்க போகுது. The mission will be accomplished. She has determined to be obedient. நான் கீழ்ப்படிவேன். This is the bold attitude. Praying is boldness. நீங்கள் அங்கிள் எப்போதும் சொல்லுவார், போல்டாக ப்ரே பண்ணணும், விடக்கூடாது பாஸ்டர். இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்லாம் இருக்கக்கூடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணிடணும், பிடிச்சி ப்ரேயரில் போட்டுருணும். பச்சை தண்ணி கூட குடிக்காமல் ப்ரே. எப்போதும் அந்த வார்த்தை சொல்லுவார், கூடி விடக்கூடாது. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டோன்னு வைங்க, கர்த்தர் உடனே லேண்டு கொடுத்துருவாருன்னு சொல்லுவார். ஆமென். பிப்ரவரி மாதம் ஆண்டவருக்கு சித்தமானா நம்ம ஒரு கார்பரேட்டாக ஒரு ஆல் நைட் அமாவாசை ப்ரேயர் வைக்கலாம். பட்டாபுரம் ஒரு நல்ல மண்டபம் எடுத்து எத்தனை பேர் பண்ணலான்றீங்க? நைட் 9 மணிக்கு உள்ளே போயிடலாம், விடிய காலம் 6 மணிக்கு முடியலாம். நடுவில் ஆண்டவர் டீலாம் தருவார், நல்லா சத்தம் போட்டு பார்த்துடலாம். அமாவாசையா நம்பலான்னு. ஆமென். அமாவாசை என்பது பைபிள் பிரகாரம் நல்ல நாள். எஸ்தரை நினச்சிங்க வாங்க. அல்லேலூயா. நல்லா மெத்துன்னு ட்ரெஸ் போட்டு வந்துடாதீங்க, தூக்கம் வந்துடும். முடிஞ்சால் சாக்கு ட்ரெஸ் போட்டு வந்துருங்க. நல்லா சுலவான்னு குத்துற ட்ரெஸ்ஸு போட்டு வந்துடுங்க. அது குத்துட்டோம், தூக்கம் வராமல் இல்லை, தூக்கத்தை தடுத்து 3 நாள் இரவும் பகலும் ஜெபித்தால். டோன்ட் ஃபியர், பி obedient to God. No matter what the cost is, I will pray. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜெபிப்பேன். I perish, I will go against the law. இது ராஜா போட்ட சட்டம். ராஜா போட்ட சட்டத்தை விட என் ஆண்டவர் போட்ட சட்டம் பெருசு. ஆமென். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹர் மிஷன். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி எஸ்தர் ராணி 3 நாள் ப்ரே பண்ண போகிறாங்க. என்ன நடக்குது என்பதை நாளைக்கு பார்ப்போம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபிக்க போகிறீங்க? நான் சொன்ன இந்த ப்ரேயர் பேர் என்ன தெரியுமா? ஷேக் வா எஃபேர், ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் அமர்ந்து ஜெபிப்பது. இன்றைக்கி ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், ஜெபிக்கக்கூடிய கிருபை தருகிறார். வாங்க நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோட பிரசன்னத்தில் நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். ஆண்டோட சமூகத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். நம்மளை தாழ்த்தி நம் செபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளெடுக்கிறார். எப்படி மொர்தகாய் செபித்தாரோ, எப்படி எஸ்தர் செபித்தார்களோ, இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நிச்சயம் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நிச்சயம் யுத்தம் காண்பே. என் பலத்தினால்
என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லமாப்பா, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, உந்தன் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவாவோசேனு, யெகோவாவோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவாவோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்தெல்லாம் சொல்லாமா. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என் இயேசுவே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில கூட தகப்பனே, அப்பா எங்க கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுது மடியலை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்க பேசுங்க. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னதே, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகையும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறார், இந்த காலத்தில் உனக்கு அந்த ராஜ மேன்மை எதற்காக ஆண்டவர் கொடுத்து இருக்கலாம் என்றா இந்த மாதிரி ரட்சிப்பு கிடைக்கும்படியாக தான் என்பதை அவர் அந்த நேரத்தில் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீ மௌனமாக இருந்தா வேறொருத்திலிருந்து ரட்சிப்பு வரும். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வீட்டுக்கும் நீ தப்ப மாட்டாய் என்று இந்த இடத்துல எச்சரிப்பின் சத்தமாய் சொல்றார். இன்றைக்கும் நாமும் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அநேக பேர் ஆண்டவரை எத்தனையோ இடத்துல உயர்த்தி பதவிகளை கொடுத்து இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமா, இல்லை நாம் மௌனமாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நாளில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. ஒரு சகோதரி தம் மக்களுக்காக அழுது ஜெபித்த போது அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுவை யார் என்று அவங்க தெரிந்த பிறகு அவங்க எழும்பி ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லும்படியாக எழும்பி போனாங்க. அவங்க பலவீனத்தை பார்க்கல, அவங்க வீட்டில் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கல. எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் அவங்க எழும்பி 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 போய் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அவங்க சொல்லப்பட்ட அந்த நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போவே 60 குடும்பங்களை அவங்க ஆதாயம் பண்ணினார்களாம். அது மாத்திரம் இல்லை, அவங்க சுவிசேஷத்தை அறிவித்து பார்த்தீங்கன்னா சபையை நிறுவினாங்க. சபையை நிறுவி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 சபைகளுக்கு அவங்க இப்போ போதகராக இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளோட மேரி செர்லின் அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி எழும்புதன் நிமித்தம் இத்தனை சபைகள் நிறுவப்படும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எழும்பும் போது இன்னும் அநேக சபைகள் நிறுவப்படும். இப்பொழுதோ நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். அப்பா, நாங்க புறப்பட்டு போறோம்ப்பா, சுவிசேஷத்தை பணிக்கென்று எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. அப்பா, ஏதோ தகப்பனை உதவாத எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. இந்த வேலையில எங்களை அர்ப்பணித்து நாங்க உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா, எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, உங்க தேவ பிரசன்னம் இந்த வேலையில நிரம்பட்டமாப்பா. அப்பா, உங்க வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டமாப்பா. அப்பா, எங்களுக்கு ராஜ மேன்மையா எத்தனையோ பொசிஷன் எங்களை வைத்திருக்கீங்கப்பா. அப்பா, பதவியை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. வேலை இல்லாத இருந்த நேரத்துல எங்களுக்கு உயர்வான பதவியை கொடுத்து அந்த இடத்துல வைத்திருக்கணும். உண்மை பற்றி சொல்லும்படி தான்ப்பா இந்த வேலையில நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இதோ இந்த வேலையில இங்க இருக்கிறவங்களை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் மேலேயும் உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க தேவ பிரசன்னம் இறங்கட்டுமாப்பா. ஓ ரிகாபா ஷாபா ராபா 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 ராபா. ஓ ரிகாபா ஷாபா ராபா 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 ராபா. ஓ ரிதா ரா ரா ராபா பாபா 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 பா ஷாதா ரா ரா ராபா கரபா ராபா 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 ராபா. இதோ எழுப்புதல் தீ பற்றி எரியட்டமாப்பா எங்க சபைகள்லயும், இதோ எங்க தேசங்கள்லயும் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் அப்பா எழுப்புதல் தீ பற்றி எரியட்டமாப்பா. உங்க வல்லமையான கரம் அப்பா எங்களை தொட்டு வழி நடத்தணும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் நம்ம செய்யலாம். நம்ம இருக்கிற இடத்துல அந்த சேர்ல நம்ம அப்படியே உட்காரலாம், அப்படியே அமர்ந்துக்கலாம். நம்ம சுவிசேஷ பணிக்கின்று நம்ம எழும்பும்படியாக இந்த தீர்க்க தரிசன செயலை செய்யலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது நம்ம ஒவ்வொருவரும் எழும்புவோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்துக்கென்று நாம் எழும்பி புறப்படுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாலோம் 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 ஷாலோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.